ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே ஜோதி எனும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீர்த்து நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாதவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்வராஜன் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம் ஒரு அற்புதமான வித்தை. இந்த ஜோதிடத்தில் ஆருடம், பிரசன்னம், நாடி மற்றும் கைரேகை மற்றும் எக்கச்சக்கமான உட்பிரிவுகள் இருக்கிறது. இந்த உட்பிரிவுகள் அனைத்தும் கிரகங்கள் நின்ற நட்சத்திரம் சார்ந்த நிலைகள் மற்றும் கிரகங்களினுடைய நட்பு, பகை, ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம், கேந்திரம் மற்றும் அஸ்தமனம் மற்றும் வக்ரம் போன்ற நிலைகளையே ஒன்றுக்கொன்று தொடர்பு கொண்டே இருக்கிறது. ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை என்றும், இது மட்டுமில்லாமல் முடக்கு, வக்ரம், அஸ்தமனம் இப்படி போன்ற எண்ணற்ற நிலைகளில் கிரகங்கள் தன்னுடைய செயல்களை ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு நொடியும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நடவடிக்கைகளை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து இயக்கி கொண்டிருக்கிறது என்பது மறுக்க முடியாது. அப்படி பார்க்கும் பொழுது இன்று நாடி என்ற ஒரு விஷயத்தை மட்டும் தனியாக எடுத்து பார்ப்போம் என்று பார்க்கும் பொழுது, நாடி என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, சுவடி மற்றும் ஓலைச்சுவடி என்று பொருள். பழைய ஓலைச்சுவடிகளில் சித்தர்கள் எழுதி வைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் தான் சுவடிகள் சோதிடம் நாடி ஜோதிடம் என்று சித்தர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் இவர்கள் 64 நாடி நூல்களை எழுதி இருக்கின்றனர். ஆனால் அவைகளில் சில நாடி நூல்கள் மட்டும் நடைமுறையில் உள்ளது. ஜோதிட பலன்கான பல நாடி நூல்கள் இருந்த போதிலும் இக்கட்டுரையில் சொல்லப்பட்ட பிருகு நந்தி நாடி ஜோதிடம் குறித்து மட்டும் ஆய்வு செய்யப்படுகிறது. இந்த ஆய்விற்கு உறுதுணையாக இருந்த நாடி ஜோதிடம் என்றால் என்ன, இதன் மூலம் பலன் எப்படி காண்பது, நாடி ஜோதிடத்தின் உள் சிக்கல்கள் என்ன என்பதையும் சேர்த்து ஆராய்ந்து அதற்கு தகுந்த தகவலை என்று கொடுப்போம். அதில் நாடி நூட்கள் சில: காகபுஜுண்ட நாடி, பிருகு நாடி, சுகர் நாடி, அகத்தியர் நாடி, கௌசிக நாடி, வசிஷ்டர் நாடி, சப்தரிஷி நாடி, ஈஸ்வர நாடி, சந்திரகலா நாடி, பதஞ்சலி நாடி, சுகபிரம்ம நாடி, கந்தர் நாடி, இடும்பி நாடி, பால கௌமார நாடி, சகாதேவர் நாடி, உமாமகேஸ்வரர் நாடி, விஸ்வாமித்திர நாடி, சிவநாடி, காசியப நாடி, நந்தி நாடி, பிரம்ம நாடி, சிவவாக்கியர் நாடி, சாம்பசிவ நாடி, துருவ நாடி, கௌமார நாடி, மார்கண்டேய நாடி, நாரத நாடி, பராசர நாடி, கர்க்கர் நாடி, அத்திரி நாடி, பேம நாடி, சூரிய நாடி, சந்திர நாடி, மங்கள நாடி, புத நாடி, குரு நாடி, சுக்கர நாடி, சனி நாடி என்று இந்த எண்ணிக்கை கொண்ட நாடி நூல்கள் இவை அனைத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் பிருகு நந்தி நாடி என்று ஒன்றை நம்ம தென் தமிழ்நாட்டில் பழனியில் இருக்கும் அன்பு நண்பர் திரு பழனி பிருகு பிரபாகரன் அவர்கள் நிறைய ஜோதிட கருத்தரங்கள் அந்த பிருகு நந்தி நாடியினுடைய தன்மைகளையும் அதன் விளக்கங்களையும் அதன் மூலம் பரிகாரங்களையும் பலன்களையும் எண்ணற்ற வாடிக்கையாளர்கள் சொல்லி புகழ் பெற்றவர். அதே சமயத்தில் அவர் வகுப்பும் எடுத்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொள்வோம். அவர் என்னுடைய நண்பரும் கூட. அடுத்து சுகர் நாடி என்ற ஒரு விதத்தில் நமது நண்பர் சேலம் இரும்பாலை விஜயன் அவர்கள் என்று உலகம் முழுவதும் ஒரு அடையாளம் தெரிந்த ஜோதிடராக இருக்கிறார். அதற்கு அடுத்தது சனி நாடி என்ற ஒரு நாடி முறையில் ஜோதிடம் பார்க்கும் பலன் மற்றும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய வித்தையை எண்ணற்ற மாணவர்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார் எனது மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் திரு ஜி கோபாலகிருஷ்ணன் திருப்பூர் ஜிகே அவர்கள். அவர் சந்திரநாடி என்ற ஒரு புது முறையை உருவாக்கி அடையாளம் காட்டி இந்த உலகத்தில் இந்த ஜோதிட உலகில்
தென்னிந்தியாவினுடைய மைல்கல் என்று அவரை சொன்னால் அது பொருத்தமாக இருக்கும் என்பது என்னுடைய அபிப்பிராயம். அதே சமயத்தில் அவர் எழுதிய நூல்கள் எண்ணற்ற நூல்கள் என்று இருக்கிறது. அவற்றில் ஒன்று சந்திரநாடி கிட்டத்தட்ட 4 பாகங்களை வெளியிட்டிருக்கிறார். 5 மொழிகளில் வெளியிட்டிருக்கிறார். எண்ணற்ற நூல்கள் விற்பனையாக கொண்டிருக்கிறது. அதில் நேரடியாகவும் மற்றும் வலைதளத்தின் மூலமாகவும் ஆன்லைன் வகுப்பு மூலமாகவும் எண்ணற்ற ஆசிரியர்களையும் எண்ணற்ற ஜோதிடர்களையும் ஜோதிட மாணவர்களையும் உருவாக்கி இருக்கிறார். அவருக்கு மீண்டும் ஒரு நன்றி. அவரிடம் நானும் சந்திரநாடியை கற்றிருக்கிறேன் என்பதில் ஒரு பெருமிதம் எனக்கும் உண்டு. ஜோதிட பலன்களை அறிந்து கொள்ளும் வகையில் நாடி ஜோதிட முறையை பண்டைய காலத்திலிருந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக பின்பற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நாடி ஜோதிட முறையில் முன்கூட்டியே பலாபலன்களை குறிப்புகளாக ஓலைச்சுவடியில் சித்தர்கள் எழுதி வைத்துள்ளனர். மனிதர்கள் முதல் ஒவ்வொருவருக்கும் ஜோதிட பலன்களை எழுதி வைத்திருப்பது நாடி ஜோதிட முறையில் மட்டுமே என்பது அறிஞர்களுடைய கூற்று. சில அடிப்படை சூத்திரங்களை வகுத்துக்கொண்டு வாணிகளுடன் தொடர்பு படுத்தி நாடி ஜோதிடமாக்கி ஓலைச்சுவடிகளில் எழுதி வைத்திருக்கலாம் என்று ஒரு சிலர் கருதுகின்றனர். ஆனால் நுணுக்கமானவர் கணித முறைகள் மூலம் ஆராய்ந்து அதன் மூலம் கண்டறிந்த உண்மைகளை சித்தர்கள் தங்களுக்கே உரித்தான சங்கேத மொழிகள் மூலம் பாடல் வழியில் கொடுத்துள்ளார்கள். நாடி ஜோதிட முறையை உருவாக்கியவர்கள் சித்தர்களை. இவர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர்கள். இந்நிலையில் மரபுவழி ஜோதிடத்தின் தோட்டத்திற்கு நாடி ஜோதிடம்தான் முதன்மையானதாக இருந்திருக்கும் என கருதலாம். சித்தர்கள் வாழ்ந்த காலம் இதிகாச காலங்கள், சங்க காலங்கள், இடைநிலை காலங்கள் போன்ற காலங்களில் சுவடி ஜோதிடத்தினுடைய நிலைப்பாட்டை கருதும் பொழுது நாடி ஜோதிடத்தின் மூலம் பல வடிவ மொழி தமிழ் மொழியாகத்தான் இருந்திருக்கக்கூடும். இதிகாச காலங்கள், சங்க காலங்கள், இடைநிலை காலங்களில் வழக்கத்தில் இருந்த சொற்களும் எழுத்துக்களும் நாடி ஜோதிட சுவடிகளில் இடம்பெற்று இருப்பதாக தமிழ் அறிஞரும் ஜோதிட அறிஞருமான மதுரையை சேர்ந்த நவமணி சண்முகவேல் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்றார். எனவே நாடி ஜோதிடத்தின் மூலம் எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்களாகவே இருந்திருக்கலாம் என்று ஒரு முடிவுக்கு வர தோன்றுகிறது. பழங்காலத்தில் நாடி ஜோதிடத்தில் மிகுந்த ஆர்வத்தோடு வள்ளுவர் என்ற இனத்தனர், பிராமணர் என்பவர்களுமே கற்றுள்ளனர். பின்னர் இவர்களுடைய காலப்போக்கில் சங்கேத பழங்காலத்து தமிழ் எழுத்துக்கள் இருந்த ஜோதிட கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு உதவும் வகையில் எளிய தமிழிலும் சமஸ்கிருத மொழியிலும் எழுதி வைத்துள்ளனர் என்று ஜோதிட அறிஞர் LD என்று சொல்லக்கூடிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய துரைசாமி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். வடநாட்டில் உள்ள நாடி நூல்கள் பெரும்பாலும் சமஸ்கிருத மொழியிலேயே உள்ளது. சமஸ்கிருத மொழியில் நன்கு தேர்ச்சி பெற்றிருந்த பிராமணர்கள் மட்டும்தான் தான் கற்ற நாடியை ஜோதிட கலையை தங்களது மூல மொழியான சமஸ்கிருதத்தில் எழுதியுள்ளனர். நாடி ஜோதிட முறையில் பலன் காண்பது 3 பிரிவின் கீழ் அறிய முடிகிறது. முதலாவதாக ஜீவநாடி என்ற முறையிலும் ஜோதிட பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இம்முறையின் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்பும் நபர்கள் ஜீவநாடி பார்த்து அதன் மூலம் சொல்லக்கூடிய நாடி ஜோதிடரை அணுகி அவரிடமிருந்து சில தட்சணைகளை கொடுத்து அதற்கான பலன்களை எதிர்பார்த்து நாடி ஜோதிடத்தின் மூலம் எண்ணற்ற வாடிக்கையாளர்கள் பலன் பெற்று இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. ஜீவநாடி முறையில் பலன்களை தெரிந்து கொள்ள எந்த விதமான குறிப்புகளும் தேவையில்லை. ஜீவநாடி படித்து பலன் சொல்லும் ஜீவநாடி ஜோதிடர் பலன் காண வந்தவரை அவர் முன் அமர வைத்து பலன் காண வேண்டியவர்களுடைய பெயரை மட்டும் கேட்டுக்கொண்டு ஜீவநாடியை தனது குருமார்களையும் சித்தர்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு அதன் மூலம் தெரிய வரக்கூடிய கருத்துக்களை பலாபலன்களாக எடுத்து கூறுகிறார்கள். ஜீவநாடி முறையில் ஜீவநாடி ஜோதிடர் சுவடியை படிக்கும் பொழுது மட்டும் காதில் எழுத்துக்கள் ஒளிரும். இதர நேரங்கள் அச்சுவடிகளில் எந்த விதமான எழுத்துக்களும் இராது. மேலும் ஜீவநாடி ஜோதிடர் தாய்மொழிக்கு ஏற்ப எழுத்துக்கள் மெளிரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஜீவநாடி முறையில் பலன்களை எடுத்துரைக்கும் நாடி ஜோதிடர்கள் ஆழ்ந்த பக்தியுடனும் ஆத்ம சுத்தியுடனும் நிலை தவறாத அல்லது முறை தவறாத பூஜை வழிபாட்டுக்களை கொண்டு சித்தர்களுடைய அருளாசியால் ஜீவநாடிகளை பார்த்து பலன் எடுத்துரைக்கின்றனர். இம்முறையில் பலன்களை எடுத்துரைக்கும் ஜீவநாடி ஜோதிடர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள். ஜாதகருக்கு கொடுப்பினையும் நாடி ஜோதிடருக்கு சித்தர்களுடைய அருளாசி இருக்கும் பட்சத்தில் ஜீவநாடி முறையில் பலன்களை அறிந்து கொள்ள முடியும் என்று கூறப்படுகிறது. இம்முறையில் பின்பற்றி
பலன் சொல்லும்படி நாடி ஜோதிடர்களுக்கு ஜோதிட அறிவு இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடு எதுவும் இல்லை. ஜீவநாடி ஜோதிட முறையில் தனிநபரின் பலன்களையும் நாட்டின் பலன்களையும் சிக்கலுக்கான தீர்வுகளையும் காண முடியும் என்பது நடைமுறையில் நிறைய தகவல்கள் இருக்கிறது. இரண்டாவதாக, ஜீவநாடி என்று அப்பியாசிய நாடி ஜோதிட முறையில் பலன்களை கொண்டு பல பிரிவுகளாக அல்லது 2 பிரிவுகளாக பிரித்து சொல்லி கொண்டு வருகிறார்கள். அப்பியாச நாடி முறையில் முதல் பிரிவானது பாமர மக்கள் முதல் ஏனையோரும் இம்முறையை பற்றி நன்கு தெரிந்துள்ளனர். இம்முறையில் கை பெருவிரல் ரேகையை பதிவு செய்து கொண்டு பலன் சொல்லும் முறை நாடி ஜோதிடர். இப்படிப்பட்டது உரிய சுவடியை தேடி பிடித்து அதன் மூலம் எழுதப்பட்டிருக்கும் பலாபலன்களை எடுத்துரைக்கின்றனர். பலன்களை சொல்லும் துவங்குவதற்கு முன் பலன் காண வந்தவருக்கான சுவடிதானா என்பதை அறிய வந்தவரின் பெயர் மற்றும் எழுத்துக்கள் சார்ந்த தகவலை கேட்டு அதன் மூலம் ஒப்பிட்டு பார்த்து பலன்களை ஒருவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இதன் மூலம் உரிய நாடிதான் என்று தீர்மானித்து மேற்கொண்ட பலன்களை சொல்லுகிறார்கள். இப்படி பதிவு செய்யப்பட்ட ரேகையினுடைய அமைப்புக்கு உரிய ராசி சக்கரத்தையும் குறித்து கொண்டு சுவடியில் உள்ள ராசி சக்கரத்துடன் ஒப்பிட்டு கொண்டே பின்னரே அச்சுவடியில் உள்ள பலன்களை எடுத்துக் கூறுகின்றனர். இம்முறையில் பலன் காணும் பொழுது பெரும்பாலானவர்களுக்கு கடந்த கால பலன்கள், நிகழ்கால பலன்கள் மற்றும் சரியாக வருகிறது. ஒரு சில பேருக்கு சரியாக ஒத்து வரவில்லை. இதில் முதலாக வைத்தீஸ்வரன் கோவிலில் இந்த நாடி ஜோதிடம் உருவானதாக சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது அங்குதான் அடையாளம் காணப்பட்டதாக சொல்கிறது. அதற்கடுத்து சப்தரிஷி நாடி ஜோதிட நிலையம், மாம்பழச்சாலை, ஸ்ரீரங்கம், திருச்சி 6 என்ற இடத்தில் ஒரு காலத்தில் சுமார் ஒரு 50-60 வருடங்களுக்கு முன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 வருடமாக கடந்த 100 வருடமாக அந்த சப்தரிஷி நாடி ஜோதிட நிலையம் என்பது சாலச்சிறந்ததாக தென்னிந்தியாவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு ஜோதிட நிலையத்தில் ஒன்றான சப்தரிஷி நாடி ஜோதிடம் மிக சிறப்பாக இருந்தது. சுமார் ஒரு 50 வருடத்துக்கு முன்னாலே என்னுடைய உறவினர் ஒருவர் சென்று பார்த்துவிட்டு அவர்கள் சொன்ன தகவல்கள் அனைத்தும் சரியாக இருந்ததாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். அதற்கு அடுத்து தற்போது ஒவ்வொரு கிரகங்களும் அன்றைய கிரகங்கள் நிலை சார்ந்த தகவலை வைத்துக்கொண்டு ஜோதிடம் சொல்லக்கூடிய நாடி ஜோதிடர்கள் உருவாகிவிட்டார்கள். ஆக ஒரு கிரகங்களுடைய தன்மையையும் பிறந்த கால கிரகத்தையும் நிகழ்கால கிரகத்தையும் ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான கலை சந்திரநாடி. அந்த சந்திரநாடியின் மூலம் எண்ணற்ற ஜாதகங்களை நானும் பார்த்திருக்கிறேன். 1க்கு 2 முறை அல்லது 3 முறை என்னுடைய ஜோதிட பேராசிரியர் திரு GK அவர்களிடம் தொலைதூர கல்வி வழியாக, அதாவது ஆன்லைன் வழியாக படித்திருக்கிறேன். அந்த வகையில் நிறைய ஜாதகங்கள் தற்போது இப்படி சொல்லக்கூடிய காணொளிகள் மூலமாக அதை அடையாளம் காட்டுவது என்பது சாத்தியமில்லை. ஆக கரும்பலகை அடுத்த வாரத்தில் தயாராகிவிடும். அந்த கரும்பலகையின் மூலம் ஒவ்வொரு என்னிடம் வந்த அத்தனை ஜோதிடர்களுக்கும் ஜோதிட வாடிக்கையாளர்களுக்கும் நான் ஏற்கனவே தகவலாக சொல்லியுள்ள காரகத்துவங்கள், நட்சத்திர காரகத்துவங்கள், ராசி காரகத்துவங்கள், கிரக காரகத்துவங்கள், பாவ காரகத்துவங்கள் இவைகள் நான்கையும் எப்படி ஒப்பிட்டு பார்த்து பலன் சொல்வேன் என்பதை எண்ணற்ற ஜாதகங்கள் உங்களுக்கு எடுத்துக்காட்டாக தர காத்திருக்கிறேன் நண்பர்களே. மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 978897299999 மற்றும் ஒரு 9791399649. தங்கமான் மலுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.